ஜெபம். இசப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. இசப்பா இந்த காலை வேளையில கத்தாவே இசப்பா உம்மை நோக்கி இசப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிட செய்த மேலான தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இசப்பா இந்த வேளையில எத்தனையோ பேர் ராஜா இசப்பா இந்த நாளை காண முடியாமல் உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள் ராஜா. அவர்கள் மத்தியிலும் கத்தாவே இசப்பா அற்பையும் தூசியும் கந்தைகளும் ஆகி எங்களுக்கு இசப்பா இந்த நாளை இசப்பா நீங்க ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியின் நாளாக கொடுத்த மேலான தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த மாதத்தின் முதல் நாளை கத்தாவே ஏசப்பா நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாக உண்டாக அமைய உதவி செய்யுங்க ராஜா. ஏசப்பா இந்த வேளையில ராஜா ஏசப்பா உங்களுடைய வாக்கு தத்துவத்தை கேட்டு ஏசப்பா கேட்க ஏசப்பா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கரத்துல தருகிற ராஜா. இன்னும் வர இருக்கிறவர்களையும் ஏசப்பா நீங்க கூடிய சீக்கிரத்திலே கொண்டு சேருங்க ராஜா. ஏசப்பா வர முடியாதவர்களை கத்தாவே அடுத்த வாரத்துல ஏசப்பா அடுத்த மாதத்துல ஏசப்பா காலையில நீங்க கொண்டு வந்து சேருங்க ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம். வாசிக்கிற வேத பாடங்கள் ஏசப்பா இன்னும் ராஜா எடுக்கிற ஜெபங்கள் கத்தாவே ஏசப்பா பாடுகிற பாடல்கள் ஏசப்பா செய்தி வாக்குத்தத்த வசனம் ஏசப்பா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான உண்டாக அமைய என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஏசப்பா இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த கிருபை பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் ராஜா. நீங்க இறங்கி வாங்க ஏசப்பா, இந்த இடத்துல இறங்கி வாங்க ஏசப்பா. எங்க 1-2 பேர் என்ற நாமத்தான் குடியிருக்கிறவர்கள் அங்கே மத்தி வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணீங்களே ராஜா. ஏசப்பா இந்த இடத்துல இறங்கி வாங்க, எங்கள் மத்தியில ஆசீர்வாடுங்க, எங்க கூட தங்கிருங்க கத்தாவே ராஜா. எங்க ஒவ்வொருவர் மேலும் உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால நிரப்புங்க ராஜா. ஏசப்பா இந்த இடத்தை நிரப்புங்க, உடைய வல்லமையால் நிரப்புங்க கத்தாவே. நீங்க நிரப்ப போகிற தயவுக்காக நன்றி ராஜா. இந்த இடத்துல வந்து ஏசப்பா எங்கள் மத்தியில வாசம் செய்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆராதனை முடிவு வரை உடைய கிருபை பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பரம பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம். முதல் பாடலாக போற்றி துதிப்போம் என் தெய்வ தேவனே என்ற பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடலாம். என்றும் பாடுவேன்.
தாய் தன் பாளைகளையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே சோமா இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன் பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையெல்லாம் பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையெல்லாம் ஆவி ஆத்துமாவும் இன்று செய்யுவே ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்யுவே இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நம் எலியாவின் தேவன் நம் தேவன் ஹல்லேலூயா வல்லமையுள்ள தேவன் அவர் ஹல்லேலூயா நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் அவர் வல்ல பெரும் காரியங்களை செய்கிறவர் அவர் ஹல்லேலூயா கர்த்தரே தேவன் என்று நாம் அனைவரும் இந்த காலையில சேர்ந்த இந்த பாடலை நாம் அனைவரும் பாடலாம். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன் வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன் பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதிப்பார் பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன் ஆகிரியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன் ஆகிரியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் தேவஜனம் குட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிதா தேவஜனம் குட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்ப
கவனித்து வலியுவித்தார். கேட்டருளோம் கேட்டருளோம் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளோம் கேட்டருளோம் என்றே கதறினார் தேவ மனிதன். சொல்லுமா, கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். நாம் யாரும் எழுத்தென்று பாடுவோம். வான்களை நீர்ந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை தீர்ந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமை தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமை தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. எங்கள் எலியாவின் தேவன் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே, உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே, அற்புதங்களை அதிசயங்கள் செய்கிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் நடுவே இருக்கிறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தில் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த காலவேளை சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. Thank you Lord. நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. உயவற்றையில் களிமண்ணா அனுதினம் நீ வாழைத்திடுமே. உயவன் கையில்
களிமண்ணா ஆடுதிடம் நீ வானை விடுமே. Hallelujah. உயர்வன் கையில் நாம் களிமண்ணாக நம்மை முழுதும் அணைந்து கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த போகிறார். Hallelujah. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் சொல்லுவோமா? ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. உயர்வன் கையில் களிமண்ணா ஆடுதிடம் நீ வானை விடுமே. உயர்வன் கையில் களிமண்ணா வானை விடுமே. அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே. இன்பக்காரா தேசமாதே கண்களினால் காண்கின்றேனே. இன்பக்காரா தேசமாதே தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. உயர்வன் கையில் களிமண்ணா ஆடுதிடமே வானை விடுமே. உயர்வன் கையில் களிமண்ணா ஆடுதிடமே. வானை விடுமே. Hallelujah. முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுய சித்தம் சாம்பலாய் மாற சுத்தாவே நீர் அனல் கூட்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுதுமாக தாழ்த்தியும் கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் எங்கள் தேவனை நடுவே இருக்கிறதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருந்த தேவன் ஆண்டவரே.
உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவே இருக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவன் நடுவே இருக்கிறேன் என்று சொன்னதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஓசன்னா 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 உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹalleluya. ஓசன்னா ஹalleluya. ஓசன்னா ஹalleluya. ஓசன்னா ஹல்லேலூயா. ஓசன்னா ஹalleluya. ஓசன்னா ஹalleluya. ஓசன்னா ஹalleluya. ஓசன்னா ஹல்லேலூயா. Praise the Lord. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya. சோ இரவும் பகலும் நாம் தேவனுடைய வார்த்தையிலே நாம் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 காரியங்களே இருக்கிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீதிமான்கள் துன்மார்க்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஸோ பார்க்கும்பொழுது பாக்கியவான் who is the man who is blessed அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு நாம் ஆசீர்வாத கூட்டம் கரெக்டுங்களா? 1ஆம் தேதி என்றால் காலையில் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆராதனை எங்கே ஆசீர்வாதம் இருக்குது என்று குறித்து பார்க்கும்பொழுது இந்த வசனத்திலே பாருங்க, வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷர்கள் இரவும் பகலும் அவங்க தியானமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று குறிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை குறித்து பார்க்கும் பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். ஸோ யாரு துன்மார்க்கர்? துன்மார்க்கர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை குறித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க 4, 14, 15, 16. ஸோ துன்மார்க்கர் யாரு என்பதை குறித்து நாம் இங்கே பார்ப்போம். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. ஆமென். சோ இவங்க யாருன்னு பார்க்கும்போது துன்மார்க்கருடைய வழியில் இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க சார். பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. ஹalleluya. பொல்லாப்பு செய்யாமல் அவங்களுக்கு தூக்கம் வராது. பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு பொல்லாப்பு செய்யலாம் அவங்களுக்கு தூக்கம் வராது. அதுவே ஒரு ஃபுல் டைம் வேலையா செய்வாங்க. அப்படியாப்பட்டவர்களுக்கு நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய ஆலோசனையில் நடவாமலும். ஸோ நம்ம யார் கூட ஆலோசனை வைத்திருக்கிறோம் என்பது மிகவும் ரொம்ப ஒரு முக்கியமான இந்த காலை வேளையிலே நம்ம பார்க்கிறோம் என்றால், சில பேர் எவ்வளோ நண்பர்கள் உண்டு, அது உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலைன்னா அவங்களுக்கு பொல்லாப்பு செய்யலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. என்ன சொல்லுவாங்க? தேவையில்லாத கதையை குறித்து பேசி கொண்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க தான் துன்மார்க்கு. மற்றவங்க நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யலைனாலும் சும்மா இருக்கலாம். கரெக்டாக கெடுதல் செய்கிறவர்களுக்கு பத்திலே அவருடைய ஆலோசனை அவர்கள் பேசுகிற பேச்சை நாம் கேட்காமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் வந்து நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய காரியம். ஸோ அந்த மாதிரி காரியம். அடுத்த காரியம் குறித்து பார்க்கும்போது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்
பாவிகள் என்பது குறித்து பார்க்கும் பொழுது, இன்று பாவிகள் என்றால் நமக்கு தெரிந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவன் தப்பு செய்கிறான், இவன் தான் வந்து பாவி, இவன் வந்து ஆண்டுக்குள்ள இல்லை, இவன் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறான் பாவி என்பதை ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் நன்மையை செய்யவில்லை என்றால் பாவம் நம்முடைய வாசப்படியிலே படுத்திருக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 4:17 நினைக்கிறேன். ஆதியாகமம் 4:17. இன்றைய கிறிஸ்டியானிட்டியில் எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க, அதாவது வந்து நாம் தீமை செய்யக்கூடாது என்று சிறு வயதில் இருந்தே நாம் கற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த இடத்துல காயீன் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அதன் பட்டணத்திற்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான். ஓகே, ஆமென். சோ இந்த காயின் பாருங்க, இந்த காயின் வீட்டில் வந்து பாவம் படுத்திருக்கும்னு சொல்லிட்டு வரும் அந்த வசனம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்மை செய்தால் உனக்கு என்னப்பா, உன் சகோதரனை நீ ஆண்டு கொள்வாய் என்று போட்டிருக்கு. ஸோ காயின் ஆபேல் குறித்து எல்லாருக்குமே தெரியும். கரெக்டுங்களா? நீங்கள் எல்லாருமே வந்து ஆதியாகமத்தை படிச்சிருப்பீங்க. அவர்கள் வந்து சகோதரனாக இருக்கிறார்கள், அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க. முதலே பலியை வைக்கும் போது அந்த பலியை வந்து தேவன் அங்கீகரித்தார். ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். இவரது வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நிமித்தமாக அவனுக்குள்ளாக ஒரு எரிச்சல், ஏன் என்னுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கலையே, இது எப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிச்சலின் மிகுதியால் தான் கோபம் அதிகமாகி தன்னை கொலை செய்ய வகையத்தை எடுக்கிறாங்க. ஸோ நான் என்ன சாதாரண சொல்றாரு, எப்பா உனக்கு நன்மை செஞ்சா என்ன, நீ உன்னுடைய பிரதர் தானே, நீ நன்மை செஞ்சா நன்மையினால் நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஸோ நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் நன்மையை செய்து நாம் அவர்களை ஆண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நாம் பார்த்தது போல அவர்கள் நன்மையினாலே நாம நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யவில்லை என்றால் பாவம் நம்முடைய வீட்டு வாசலிலே படுத்து இருக்கும் என்று. ஸோ நாம் பிரியமானவர்களே, பாவம் செய்தால்தான் பாவம் என்று கிடையாது. நன்மையை செய்யவில்லை என்றாலும் அது ஒரு பாவம் என்பது வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். ஸோ நாம் எப்பொழுதுமே நன்மைகளை செய்யத்தக்கவர்களாய் நாம் இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ நன்மைகளை நாம் செய்யும் பொழுது, அதாவது இன்னைக்கு உலகத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நன்மை செஞ்சா நாமளும் பதிலுக்கு நன்மை செய்வோம். அவங்க ஒரு நன்மை நமக்கு ஒரு இடத்துக்கு ஒரு உதவி செய்தா பதிலுக்கு செய்வோம். தீமை செய்தா தீமைக்கு தீமை செய்வோம், உலகத்துக்காரங்க செய்வாங்க. நீ எனக்கு பண்ணலை, இப்போ 3 நேரம் என் நேரம் வந்துருச்சுப்பா, நான் உனக்கு தீமை செய்யறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அது செய்வாங்க. நீங்க பண்ண அதுக்கு உனக்கு கிடைச்சி டிட் ஃபார் டேட்னு போயிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள், பிளஸட் பீப்புள்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தீமையே நன்மையினால் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸோ தீமை நமக்கு செய்தாலும் அவருக்கு நாம் நன்மையை செய்யும் போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவோம். பாவம் நமக்கு இருக்காது. ஹல்லேலூயா. ஸோ பாவம் நம்ம மேல் இருக்கக்கூடாது என்றால் நாம் தீமை செய்ததற்கு நாம் நன்மை செய்யும் பொழுது இதை நாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்த காரியம் பார்க்கும்பொழுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஸோ பரியாசம், இந்த பரியாசத்தை குறித்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் பாருங்க, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, 100 வருஷமாக அவருக்கு குழந்தை இல்லைன்னும் போது, அப்பொழுது அவர்களுடைய வீட்டு வேலை பெண் மூலமாக இஸ்மவேல் பிறக்கிறான். அந்த இஸ்மவேல் பிறந்து அவன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சந்ததியின்படி தேவ சித்தத்தின்படி இவர்களுக்கு ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும்போது பாருங்க, ஈசாக்கு பிறக்கும்போது இவன் அவனை என்ன பண்றாங்க, பரியாசம் செய்து கொண்டிருக்கிறான். பரியாசம் செய்யும் போது அப்போதுதான் அவன் துரத்தப்படுகிறான். இஸ்மவேல் துரத்தப்பட்டு ஆகார் மூலமாக தன் தாயார் எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்க, தூரதேசத்துக்கு போறாங்க, நாளை கடத்தி சென்று போறாங்க. அப்ப ஆகாரின் அழுகையை தேவன் காண்கிறார். இன்னைக்கு தேவன் வந்து ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும் சரி, அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சில நேரத்தில் தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அழுகையை வந்து நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். அவன் அன்னைக்கு அந்த இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தண்ணி இல்லாம இப்படி சாவணுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறான் ஆண்டவரை. தேவன் என்ன பண்றாரு, அந்த இடத்துல நீரூற்றை, பாலைவனத்துல நீரூற்றை கொடுக்குறாரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி பிளஸ்டு. துபாய், அரப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவன் அவ்வளோ பிளஸ்டாக இருக்கான், அவ்வளோ பணம் இருக்கான், அவன் கிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு தண்ணி கிடைக்கலேன்னு பழச்சி போப்பான்னு கொடுத்ததே அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம்னா, இன்று நாம் ஈசாக்கின் சந்தையாக நாம் இங்கே இருக்கிறோம் என்றால் தேவன் நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட பரியாசக்காரனுக்கு இருக்க வேண்டாம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அதே போலவே இன்று கேமன் தேசத்தில் நம்ம கூட இருக்கிறோம் அப்படின்னாக்கா பரியாசம் பண்றது அநேகர் உண்டு. அதாவது வந்து என்ன சொல்றது, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இவன் இப்போ வந்திருக்கான், இவன் இங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்து மற்றவங்களை ஏளனமாக நினைக்கிறது. புரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து மற்றவங்களே ஏளனமாக நினைக்கிறது, மனசில் நினைக்கிறது, வெளியில் சொல்றது.
அவங்க 2 பேரும் பேசுறது. இப்போ ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவங்கள குறித்து 2 பேரும் இதெல்லாம் எங்க நடக்கணும்னா முக்கால்வாசி இந்த பார்ட்டி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போறோம்னா இதெல்லாம் போனோம்னா அவன் நான் இப்பதான் வந்திருக்கான்ப்பா, இப்பதான் புதுசாக இருந்து வந்திருக்கேன், இவன் என்ன உடனே வேலை வந்துட்டு இருக்கான், இவன் என்ன உடனே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, அவன் என்ன திடீர்னு இது வாங்கிட்டானாமே, வீடு வாங்கிட்டானாமே, இவனப்பா கார் வாங்கிட்டேன், நானே ஒரு பழைய கார் தான்ப்பா வச்சிருந்தேன், நீ இவருன்னு அவ்வளோ ஒரு புது காரை உடனே எடுத்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, இவர்கள் பரியாசம் செய்கிற கூட்டம். பரியாசம் பண்றவர்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பார்கள். புரியுதுங்களா? பரியாசம் பண்றோம் நல்லா தான் இருப்பான், அவனை பார்த்து நம்ம எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க தேவை. தேவன் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து. ஸோ பிரியமானவர்கள், நம்மை குறித்து இன்னைக்கு நன்மை நம்ம செய்யறதுக்கு பதில் நன்மை செய்யற கூட்டம் இருக்கான்னு பார்க்கணும் இன்னைக்கு. புரியுதுங்களா? நீங்க எத்தனையோ பேர் நன்மையை அனுபவித்து நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் உண்டு. எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வாங்க, நம்ம எவ்வளவு உதவி செய்வோம், ஆனா பதிலுக்கு என்ன பண்றது, தீமை செய்வார்கள். அந்த மாதிரி ஒரு உலக கருத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்து நன்மைக்கு நன்மையெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. எவ்வளோ ஹெல்ப் பண்ணும், ஆனால் பட் இப்படி கடைசியில் இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைகள், இந்த 3 பிள்ளைகள் நாம் 3 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர்கள் உட்காராமலும் நாம் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன்னா யாரு? தாவீதுதான். சங்கீதம் 115 சங்கீதத்தை பார்க்கும் பொழுது இரவும் பகலும் அவர் அவருடைய ஆண்டவருடைய பாடலை பாடிக்கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு பாருங்க, அவருடைய கர்த்தருடைய சந்தியில் அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார். என்னன்னா யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இன்னைக்கு தாவீது வீட்டுல பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்னன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்காக. எல்லா பிள்ளைகளும் இருக்காங்க. இது கொஞ்சம் கடைசி பிள்ளை ஷார்ட்டா இருப்பாரு. இது வழக்கம் போல வேலைக்கு போயிட்டாரு. அவர் கூட இல்லை. அட்லீஸ்ட் வீட்டில் என்ன பிரியாணி செஞ்சிருப்பாங்க, சாப்பிட்றதுக்காக டேய் வாடா மதியானத்து டைமுக்கு வா, எல்லாம் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு இன்னைக்கு வந்து சாப்பிட கூட சொந்த பிள்ளைய கொடுக்கல. என்ன பண்ணிட்டாங்க, அவரு தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டாரு. ஆனா அவர் ஆண்டவர் கொடுத்த பாடலை பாடி கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, தான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போது அது யாருக்கு? சும்மா நம்ம வீட்டில் கூட ஒரு பாருங்க, ஒவ்வொருத்தராக வராரு, ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பண்ண. இவர் இல்லை, இவன் இல்லைப்பா, ரிஜெக்டட். கடைசியிலே இன்னும் இவ்வளோதான் அவன் பசங்கன்னு கேட்கும்போது இன்னொருத்தருக்கான் ஆடு மெச்சிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. ஸோ யோசித்து பாருங்களா, அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு ஆள் அனுப்பி அவர் திரும்பி கூப்பிட்டு இவன் தான் தேவன் தேடும் மனிதன் சொல்றாரு. ஹல்லேலூயா. தாவீதுக்கு பார்க்கும்பொழுது டேவிட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த காட். டேவிட் பேர் யாரு? ஹார்ட் ஆஃப் காட். டேவிட் அங்க பார்க்கறான் கர்த்தருடைய இருதயம். அதாவது தேவன் தன்னுடைய இருதயத்தையே ஹார்ட்டை வச்சிருக்காருன்னா, அந்த இடத்துல அவர் இடம் பிடிச்சிருக்காருன்னா அது எவ்வளோ ஒரு பெரிதான ஒரு விஷயம் தெரியுங்களா? அந்த ஒரு கிஃப்ட் எல்லாருக்குமே கிடைக்காது. பைபிள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர் தவறு செய்தார் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை மன்னித்து அது தேவன் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றாருன்னா எவ்வளோ அவர் வேதத்தில் பிரியமா இருந்தது தான். இரவும் பகலும் ஆண்டோடைய தியானம், ஆண்டோட சிந்தை எல்லாமே அவரை நாம் துதிக்கணும் பாடணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பாடல்களை அவர் பாடியிருக்காரு. நீங்க பாருங்க, அவர் அவ்வளோ பாடல் எல்லாம் பண்ணதுனால ஒரு ராஜ்யத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். ராஜா தாவீது ராஜா என்றால் எவ்வளவு ஒரு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜ்யத்தை இன்றைக்கும் பிரியமானவர்களே, தேவன் நமக்கும் ஒரு ராஜ்யத்தை தர. எத்தனை பேருக்குலாம் ஆசை இருக்கு பொலிட்டிக்ஸ் போகணும், நானும் ஒரு பெரிய இதுல இருக்கணும்னு ஆசை இருக்காது? எல்லாம் இருக்கா இல்லையா? பொலிட்டிக்ஸ் போகணும்னு ஆசை இல்லையா? பொலிட்டிக்ஸ் இந்த ஊர் பொலிட்டிக்ஸ் இல்ல, ஒரு பெரிய பதவியில் இருக்கணும், நல்லா இருக்கணும், ராஜா போல இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ராஜா போல சாப்பிடணும்னு ஆசை இருக்கா? எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சாப்பிட என்ன வேணும் நம்ம கேட்டாலும் எல்லாமே ராஜாவோட அரண்மனையிலே பல குக்குகள் வேலை செய்வாங்க. யூஎஸ் பிரசிடென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஊர் செஃப்பும் அவங்க இருப்பாங்க. எப்பயுமே என்ன கேட்டாலுமே அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி தேவன் நமக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் ராஜாக்களாகவும் ஆசிரியர்களும் அவன் என்ன பண்றாரு, தேவன் நம்மளே முன்குறித்திருக்காரு. பல வாரம் பார்த்தோம்ல, 2 வாரம் முன்னாடி பார்த்தோம்ல மெசேஜ், நம்ம இட்டர்னல் லைஃப், நம்ம இம்மார்டலிட்டி, நம்ம மேலே போகும்போது தேவன் நமக்கு இந்த உலகத்திலே மீண்டும் ஆளுகை இருக்கிறது. அது நீங்க பல மெசேஜ் கேட்டவங்க தெரியும். மறுபடியும் இந்த உலகத்திலே தேவன் ஒரு முழு உலகத்தையும் சிருஷ்டித்து அதை இது பண்ணி அனைத்து ஜனங்களும் இருப்பார்கள். அப்பொழுது அரசாங்கம் வருவோம். கர்த்தர் தான் அரசாளுவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாமே அவர் கூட சேர்ந்து எல்லாருமே ஒவ்வொரு கான்டினென்ட் எடுத்துக்கலாம். நான் எனக்கு இந்த கேமன் கொடுத்துருங்க, இன்னொருத்தர் எனக்கு இந்தியா சென்னை கொடுத்துருங்க, எனக்கு அமெரிக்கா கொடுத்துருங்க. யாருக்கு என்னென்ன ஊரோ அது தேவன் கொடுக்குறாரோ அது நடக்கும் கண்டிப்பா. ஸோ தேவன் அன்னைக்கு பாருங்க, அவரு அவ்வளவு உண்மையுள்ள தேவன் மேல ஒரு பிரியம் இருந்ததுனால அவரை அந்த ராஜ்ய பாரத்தை அவர் கொடுத்தார். ஏன்னா அவங்க அதை பத்தி கவலைப்பட, வீட்டுல என்ன ஒரு விஷயம் பத்தி ஒரு கவலைப்படல. யோசிச்சு பாருங்க, ஒரு பேரண்ட்ஸ் கூட அவங்க அப்பா அம்மா கூட
சும்மா பேருக்கு தான் ரொம்ப என் செல்லம் கடைசி பிள்ளைலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கூப்பிடல பார்த்தீங்களா, வீட்டில் வந்து அங்கே ஃபங்க்ஷன் அங்கே வந்து கண்டுக்கிட்டு போயிட்டாங்க. அது அவர் மதிப்பிலே இல்லை. அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு வீட்டில் ஒரு தீர்க்கதரிசி வராரு, சும்மா ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கு கூட அவனை கூப்பிடல, இன்விடேஷன் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தேவனை செய்கிறார். இப்பொழுது இப்படிலாம் நாம் நடந்தால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஸோ இப்படி யார் இந்த இவர்களோடெல்லாம் சேராமல் துன்மார்களுடைய ஆலோசனையும் பாவியுடைய வழியிலும் பரியாசக்காரன் இடத்தில் இல்லாமலும் இருந்து வேத வசனத்திலே தியானமா இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, யோசிச்சு பாருங்களேன், நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி, நம்ம பார்த்தோம்ல, ஆவின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நற்குணம் இது எல்லாம் கொடுக்கும்படியாக தேவன் செய்கிறார். நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாமே the fruit of the spirit வந்து கடவுள் தேவன் ஏற்படுத்துகிற காரியம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, எவ்வளவு அழகா நீர்க்காலத்தில் ஏறமாய் வரப்பட்டு தன் காலத்திலே, அவனுக்கு ஒரு டைம் வச்சிருப்பாரு. நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கலாம் இதெல்லாம் என்ன இது காரியம் சொல்லிட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரால் இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். என்ன செஞ்சாலும் நம்ம நினைக்கலாம், நான் இது என்ன பண்றேன், எனக்கு எதுவும் டேலண்ட் இல்லையே, நான் என்ன கடவுளுக்காக என்ன பண்ணுவேன்னு நினைக்கலாம், நான் இந்த சிறு வயது என்ன பண்ணலாம்னு நினைக்கலாம். ஆனா இந்த சிறு வயதிலிருந்தே நாம் பிள்ளைகளையும் சரி இந்த ஒரு அடிப்படையிலே வேதாகமத்தை நாம் வளர்க்கும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். பாருங்க, அதுக்கு எங்களுக்கு ஒரு உதாரணம், என்னுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா சபையிலே எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு கட்டாயப்படுத்தி ஊழியத்தை செய்ய வைப்பாங்க. ஊழியம் மீன்ஸ் இந்த மாதிரி சர்ச்சில் பெருக்கிறது, சர்ச் வரதுக்கு முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே பெருக்கணும், பெருக்கி அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி போய் செட் பண்ணுறது, இந்த எலக்ட்ரிசிட்டி செட் பண்ணுறது, இந்த லைட்ஸ் போடுறது எல்லாம் செட் பண்ணி பிஏ சிஸ்டம் சவுண்ட்லாம் செட் பண்ணிவிட்டு, அப்போ நான் வந்து மனசில் புலம்பிகிட்டே இருந்தேன். அதாவது நல்லா ஞாபகம் இருக்குது, 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன புலம்பிட்டு இருந்தேன்னா, என்னடா இது இதெல்லாம் நம்ம செய்ய சொல்கிறாங்க, எல்லாமே எல்லாம் விட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் புலம்பல. ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன ஒரு புலம்பல்னா, அதாவது கீபோர்ட் நான் நல்லா வாசிப்பேன், அப்போ கற்றுக்கிட்டு நல்லா வாசிப்பேன். நல்ல கீபோர்டு எனக்கு வாசிக்க இருக்காது வீட்டில். ஆனால் என்னோட ஒரு மியூசிக் கிளாஸ் புதுசாக கற்றுக்கிற பசங்களுக்கு நல்ல பெரிய பெரிய கீபோர்டு வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அந்த எனக்கு மனசில் என்னத்தை சர்ச்சு, என்ன இது பெருக்கிறது, என்ன இந்த வேலையை செய்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எடுத்து வச்சுட்டு இந்த கீபோர்டு தான் வச்சுருக்கோம், இதே தான் வாசிக்கணும் இங்கே சொல்லிட்டு இப்படி ஆண்கிறது உண்டு. இப்படிலாம் இருந்து இதே தான் நமக்கு வாழ்க்கை இப்படியே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு உண்டு. தன் காலத்திலே தன் கனியை தந்து, ஹல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, சென்னையிலே நாங்கள் இருந்து சென்னையிலே இது எப்போ நடந்தா, ஸ்கூல் டைமில் 9th 10th 11th வரைக்கும் நாங்கள் 12th வரைக்கும் கஷ்டப்பட்டேன்னா இந்த நல்ல இசை இல்லையேன்னு கஷ்டப்பட்டேன்னா மியூசிக் காம்படிஷனுக்கு போவோம். நல்ல ஹையர் டாப் 20 கீபோர்டு வச்சுருக்க பசங்கள்லாம் நல்லா அழகாக வாசிச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் அதே பாட்டு வாசிப்பேன், சின்ன கீபோர்டாக இருக்கும், அது சத்தம் நல்லா வராதுன்னும் போது அதில் வந்து அவ்வளோதான், அதுக்கான இதுதான் கிடைக்கும். ஸோ அப்போ ரொம்ப கஷ்டம். சர்ச்சையை பார்த்தாலும் நல்ல பெரிய கீபோர்ட் இருக்கும், ஆனால் வாசிக்க தெரியாது அவங்களுக்கு. நான் இப்படி ஏங்கினது உண்டு. ஆனால் பிரியமான தேவ ஜனமே, தேவன் தன் காலத்திலே ஒரு பல வருடங்கள் போச்சு, காலேஜ் முடிஞ்சது, காலேஜில் நல்ல பேர் வாங்கினேன், அப்போ நல்ல பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு, நல்ல ஒரு டாப் கீபோர்டு வாங்க கிருபை செஞ்சார். அதான் லீ, என்ன ஜான் லீ என்ன சொல்லுவாங்களே, ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா அந்த லீட் அந்த லீ கீபோர்டு வாங்கினது தான். அது ஹாரிஸ் ஜெயராஜ் யூஸ் பண்ணி அவங்க கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு அந்த ஒரு பெஸ்ட் கீபோர்டு. அதுக்கப்புறம் தேவன் ஒரு மியூசிக் ஸ்கூல் ரன் பண்ண வச்சாரு 2006ல். 2011ல் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு, அந்த காலேஜில் இருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியானோ, 4 லட்ச ரூபா பியானோ, இன்னொரு எல்லாமே 2 lakhs கீபோர்டு, 1 lakh, எல்லாமே லேக்ஸில் தான் இருக்கும். எல்லா ரூம்லையும் இருக்கும், அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், வாசிக்க நேரமே இல்லை. அப்போ பார்க்கும்போது என்ன, ஒரு காலத்தில் நம்ம வந்து யோசிச்சோமே ஒரு நல்ல கீபோர்டு இல்லை, இன்னைக்கு பார்த்தா வைக்கிற இடத்துலலாம் எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அவ்வளோ பொருள். வீட்டில் ஸ்டுடியோ, எங்கள் மியூசிக் காலேஜில் ஒரு ஸ்டுடியோ, வெளியில் போனால் ஒரு ஸ்டுடியோ, எல்லாமே நீ கையில் இருக்கே அப்படின்னு யோசிச்சது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த காரியம் மட்டும் இல்லை, சபை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு இந்த காரியங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி, எனக்குமே மற்றவங்களோட யாரையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன நினைப்பேன்னா, ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ் தான் இருக்கும், போட்ட ட்ரெஸ் இருக்கும், ஒரு டிஷர்ட்ஸ் இதுதான் இருக்கும், வீட்டில் இவ்வளோ தான் உங்களுக்கு பட்ஜெட், இதுக்குள்ளே எடுத்துக்கோ அப்படின்ட்டுருவாங்க. அப்போ பார்க்கும்போது என்னடா ஒரு நல்ல ட்ரெஸ் கூட நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம், போட்ட ட்ரெஸ்ஸே போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சர்ச் பிலீவரில் வரும்போது ஒரு யூத் மினிஸ்ட்ரி நடத்துகிற ஒரு அம்மா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மருமகன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணும்போது, அப்போ தம்பி இந்தாப்பா இந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நீ போட்டு பிள்ளை நல்லா இருக்கும் போது, அந்த யூஸ் ட்ரெஸ் கொடுக்கும்போது அதை நான் போட்டுப்பேன், அதுவே நல்லாயிருக்கும், ஏன்னா அது புதுசாக தான் இருக்கும், லைட்டாக யூஸ் பண்ணுது. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை வளர்ந்தது. ஆனால் அப்போ வந்து அவங்களே என்ன சொன்னாங்கன்னா,
தம்பி பெருமைக்கு சொல்ல தேவன் நாமத்துக்கு மகிமைக்கு என்று அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா நீ எங்கள் சர்ச்சு பாஸ்டர்லாம் அவங்க ஒரு விருதுநகர்லேருந்து வந்தவங்க இங்கே சென்னைக்கு, எங்கள் பாஸ்டர் பையன்லாம் 1000 rupees கம்மியாக ஷர்ட் போட மாட்டோம், அப்பவுமே இதுதான் போடுவாங்க அப்படின்வாங்க. அப்படிங்களா, நான் அதை பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நமக்கு 1000 ரூபாய்க்கு 4 செட் எடுப்போம், 2 செட் எடுப்போம், 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு. ஆனால் அன்றைய நாட்களில் அது ஒரு ட்ரெஸ்ஸுகளை போட்டு கொண்டு அது ஒரு இருந்த போது நாட்கள் கடந்து போகும்போது பாருங்க, மியூசிக் ஸ்கூல் நடக்கும்போது என்னுடைய நாட்களிலே அந்த இந்த ட்ரெஸ்ஸுக்கு டிஷர்ட் ஷர்ட்ஸுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் போட்ட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட் கேட்டர்பில்லர், இதெல்லாமே ஒரு டிஷர்ட் வந்து என்னை படிக்க வந்த ஸ்டூடெண்ட் அவங்களுடைய பேரண்ட்ன்றது வந்துச்சு கிஃப்ட். அது யூஸ் பண்ணி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 3 கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். போட்டு பார்த்தா அது போய் நெட்டில் கூகுளில் தட்டி இது என்ன விலைன்னு பார்த்தா 3500 ரூபா. இவ்வளோ காஸ்ட்லியாக ஷர்ட்டான்னு சொல்லிட்டு அதை போட்டால் வெளியிலலாம் நல்ல பணக்காரர்கள் நல்ல அந்தஸ்து உள்ளவங்க, டேய் என்னடா ஹாலிடே டேவிட்சன் போட்டு இந்த டிஷர்ட் எனக்கு ஒரு நாள் போட்டுட்டு கடன் கூட போட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதை மட்டும் 3 விட முடியல. அடுத்த மாதம் அவர் வந்தார், ஒரு 30 டிஷர்ட் கொடுத்தாரு, ஒரு பாக்ஸே கொடுத்துட்டாரு, ஒன்று ஒவ்வொரு நாளைக்கு. அதாவது எதெல்லாம் வந்து நாம் வந்து பாருங்களேன், ஒரு சில பீரியட்ல நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் போது ஒரு காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கலன்னு ஏங்கி இருக்கலாம். அது உங்களுடைய வந்து ஃபினான்ஷியல் தேவையாக இருக்கலாம், அல்லது வேற ஒரு படிப்பாக இருக்கலாம், மற்றும் ஏங்கி இருக்கலாம் இந்த காரியத்துக்காக. இப்போ என்கிட்ட மியூசிக்லாம் சார் படிக்க வருவாங்க, வயசானவங்க சின்ன வயசுல படிக்கணும் ஆசைப்பட்டேன் சார், முடியலன்னு சொல்லிட்டு இப்போ படிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சில காரியத்துக்காக ஞானமாக இருக்கலாம். அது எல்லாமே தன்னுடைய காலத்தில் தேவன் ஒரு காலம், ஒவ்வொன்றத்திற்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். ஸோ தன் காலத்திலே, அதுதான் அந்த மேட்டர். நாங்கள் பார்க்கும்போது வசனத்துல பாருங்க, நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் நமக்கு என்ன நேரம் வச்சிருக்காரோ அந்த நேரத்தை தேவன் உயர்த்துற வரைக்கும் நம்ம அவர் கையிலே நம்ம அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உயர்த்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அந்த பேஷன்ஸாக இருந்து நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுகர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, யோசேப்பை குறித்து யோசிச்சு பாருங்க. அவரு நல்லா அவங்க வீட்டில் செல்ல பிள்ளை, ஆக்சுவலா அவங்க வீட்டில் நல்லா இருந்தாரு. பாருங்க, அவங்க கூட பிறந்த சகோதரர் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி குழியை தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் அதுல ஒருத்தன் சொல்றான், டேய் இப்படி போடுறதுக்கு உனக்கு பேசாம வித்துலாம்டா, கொஞ்சம் காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் பிள்ளைய எடுத்துன்னு போய் விற்கிறாங்க. காசுக்கு வித்து போடும்போது, அடிமைக்கு வித்து போடும்போது பாருங்க, அங்க அவர் போறாரு எகிப்துக்கு. பாருங்க, அங்க போதிப்பார் வீட்டுல அங்க வேலை செய்யறாரு. ஒரு வீட்டுல வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு அடிமை, எப்படி இருந்தா வீட்டுல ராஜா மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க, அங்க போய் ஒரு அடிமை இடத்துல தேவனுக்கு பயந்து, அவர் ஒரு தேவனுக்கு பயந்து ஒரு பிள்ளை. இந்த வசனத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய கர்த்தருக்கு மேல் பயம், பாவம் இல்லாத வாழ்க்கை. அவர் போத்திபார் மனைவி அவர் தவறாக கூப்பிடும்போது, காரியத்துக்கு கூப்பிடும்போது, பாவத்திற்கு இழுக்கும்போது அவர் போகாம இருந்ததுனால பாருங்க என்ன கிடைச்சது தெரியுமா அவங்களுக்கு? ஆசீர்வாதம் தெரியுமா? இருக்காது, ஜெயில் தான் கிடைச்சது. ஜெயில் தான் ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கலாம், என்னடா இவ்வளவு உண்மையா இருந்து, இவ்வளவு உண்மையாக நம்ம இருந்து நம்ம இந்த பாவத்தை செய்யல, நமக்கு ஜெயிலா? யோசிச்சு பாருங்களேன். உண்மையாக இருந்தா, உண்மை உள்ளவர்களுக்கு நமக்கு அநேக பாடுகள் வரும். இன்னைக்கு நம்ம வந்து தேவனுக்கென்று தேவனை சார்ந்து வேத வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டுக்குள்ளாக நம்ம நடக்கும்பொழுது, நீங்க சாதாரணமா இருங்களேன், எல்லாரும் போல இருங்க, எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே போற மாதிரி தான் இருக்கும். லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனால் இந்த வேலை பண்ணாலும் அவ்வளோ பிரச்சனை பண்ணி சிறைச்சாலைக்கு போய் அங்க அப்படி இருந்தா, ஆனால் தேவன் பாருங்க, சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கே அதிபதியாக மாத்தினார், ஜெயிலராக மாறினார். அங்க போயிட்டோம், ஜெயிலராக மாறுறார். எல்லாருக்கும் அங்க இப்போ கனவுலாம் வரும்போது அவங்க இன்டர்பிரேஷன் அந்த ஞானத்தை கொடுத்து அதோடைய சப்பனத்தின் அர்த்தம் என்னன்றதை கொடுத்து சொல்றாரு. ஸோ எவ்வளோ அழகாக தேவன் வந்து அங்கே இருந்து, அடுத்து ராஜாவுடைய பார்வையில ராஜாக்கு ஒரு கனவு வருது, அதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியலன்னும் போது, அப்போ இவர் ரெஃபரல் வந்து யோசேப்பு இருக்காரு, அவர் ஜெயிலக்காரன் கூப்பிட்டு அந்த அர்த்தத்தை அவர் விளக்கும் போது, பின்பாக அவருக்கு அதை ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் கையெழுத்து அத்தாரிட்டி மட்டும்தான் அவருக்கு, அதாவது ஹோம் மினிஸ்டர், நல்ல ஒரு பெரிய போஸ்ட்டை கிடைச்சார். ஹல்லேலூயா. ஸோ நமக்கும் இன்னைக்கு காலையில் ஒரு ராஜாக்களை போலவும் மினிஸ்டர் போலவும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால், நாம் இதை கடைபிடிக்கும் பொழுது தேவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று நம்மளை வைத்திருப்பார். இதுதான் ஆசீர்வாதம் வந்து பார்க்கும்போது, யார் பாக்கியவான் என்று பார்க்கும்போது பாருங்க, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஸோ துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து காற்று பதறடிக்கும் பதரை போல இருப்பாங்க. பாருங்க, அடுத்த காரியம், ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பு அவங்களுக்கு உண்டு. இன்றைக்கு இந்த தவறான ஆண்டவருடைய சித்தத்துக்கு இல்லாமல் தன் சுயசித்தத்திலே நடந்து எதை குறித்தும் இந்த ஆலயத்துக்கு வராமல் தேவனுடைய ஒரு வழியில் இல்லாமல் இருக்கிறவர்கள் அவங்க வந்து பார்க்கணும் நியாய தீர்ப்பிலும் அவர்கள் பாவிகளாகி அவர்கள் நீதிமான்களுடைய சபையிலும் ஏன் இருப்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியா இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
துன்மார்க்கரின் வழியோ அழியும். சோ பிரியமானவனே, இன்னைக்கு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்காரங்க சொல்றார், கோதுமை அவர் கையில் இருக்குது, அவர் களஞ்சியத்திலே சேர்க்கிறார், பதரையோ அக்கினியிலே சுட்டரிக்கிறார். சோ என்று பார்க்கும்பொழுது நாமும் தேசத்தில் இருக்கிறோம் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொள்ள வேண்டும், யாரோட நாம் பழகிறோம், துன்மார்க்கரோட நாம் இருக்கிறோமா, அவன் சொல்ற பேச்சை கேட்கிறோமா, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையை கேட்டு நாம் நட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்க வேண்டும். பாவிகளுடைய வழியிலே நாம் இருக்கக்கூடாது, அது பாவமாக நாம் பாவியாக இருக்கக்கூடாது, அதற்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், இந்த மாதிரி நம்மளை குறித்து பரியாசம் பண்ணுறவர்கள். ஏன்னா இப்போ இந்த பரியாசம் பண்ணுவாங்க இன்னைக்கு எல்லாருமே. இன்னைக்கு வந்து இந்த ஊர்ல, அது பொதுவாக அந்த ஃபாரின் தேசத்துல நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம ஏளனமா இருக்கோம்னா நம்மளை ஒரு லெவலில் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. தாங்க நல்லா வளர்ந்தவங்க பெரிய ஆளா இருக்கிறேன்னா நான் தான் பெரிய ஆள், அப்படி அந்த ஒரு மைண்ட் அவங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அப்படியே பட்டவர்கள் நம்மளை கொடுத்து பின்னாங்க பேசுறவர்களிடத்திலே நாம் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஸோ அப்படி இருந்து நாம் இந்த வேத வசனங்களை படித்து தியானம், அதாவது வந்து இன்னைக்கு பார்க்கும்பொழுது ஜெபங்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு. நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவாங்க, 24 மணி நேரம் ஜெபம் கூடுகை பண்ணுவாங்க, 40 days ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணுவாங்க. the prayer is the one way communication. நம்ம இங்க இருந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றது, அது எல்லாருமே பண்ணுவாங்க, கேட்டுட்டே தான் இருப்பீங்க. ஆனால் தேவன் பேசணும்ல, அதை நம்ம கேட்கணும்ல, அதுதான் வந்து இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கேட்கும்பொழுது அவருடைய வேதத்தில் தியானம், இட்ஸ் மீன் மெடிடேஷன். வீட்டு அந்த வேர்டை எடுத்து என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது வார்த்தை நமக்குள்ளாக போகும். அது நம்ம உள்ள போகும்போது, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு ஜெயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு இலை நம்முடைய இலை உதிராது. ஹல்லேலூயா. தேவன் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்வார். தன் காலத்தை நம்ம இன்னைக்கு குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கலாம், என்ன படிக்கிறாங்க, என்ன வேலை, என்ன பண்ண போறோம், எதை குறித்து நாம் இந்த காலவேளை கலங்க வேண்டாம். தேவன் அறிந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதை செய்யும் போது, அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கும்போது கர்த்தர் நேர்த்தியாக எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் இன்னைக்கு நினைக்கலாம், துன்மார்க்கர் அவன் நல்லா இருக்கானே, என்னப்பா இப்படி இருக்கானே, அவன் ஆண்டவருக்கே சர்ச்சைக்கே வரல, அவனும் கிறிஸ்தவனா தான் இருக்கிறான், ஆனா இவன் மட்டும் இவ்வளவு பிளஸ்டா இருக்கலாம். அதுக்கு சொல்றாரு, துன்மார்க்கான நேரத்தை வைத்திருக்கார். சங்கீதக்காரன் சொல்லுறாரு ஒரு இடத்துல 27-37 அதிகாரத்துல நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த அந்த ஒருத்தன் மகா கணம் பொருந்திய ஒருத்தன் இருந்தாலும், அவன் மகா கணம் பொருந்தியவனாக இருந்தும் தேவனுடைய அறிவு அவனுக்கு இல்லை என்றால் அவன் ஒரு மிருகத்துக்கு ஒப்பானவன். புரியுதுங்களா சொல்றது? இட்ஸ் a very big shot. மகா கணம் பொருந்தியவன்னா நம்ம எடுத்துக்கலாம், யாரு பிக் ஷாட், எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரராக இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், பேரும் புகழும் எல்லாம் இருந்தாலும், அவ்வளவு பெரிய ஆளும் தேவனுடைய அறிவு இல்லை என்றால் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பானவர்கள். புரியுதுங்களா? ஸோ ஹியூமன் பீயிங் கேட்டகரியிலேருந்து அதை வேற கேட்டகரியில் கொண்டு போறாரு ஆண்டவர். ஆனால் தேவனுக்கு இருக்கிற பிள்ளைகள் பாருங்க, நம்ம இப்போ வந்து பரியாசப்பட்டிருக்கலாம், ஊர்ல கெட்ட பேர் வாங்கியிருக்கலாம், குடும்பத்தை நம்மளை பின் தள்ளியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேமன் தேசத்துல வரும்போது வேலையை தேடி அலைந்திருக்கலாம், ஒவ்வொரு இடமாக ரெசியூம் கொடுத்துருக்கலாம், ரெசியூம் ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போற இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு மாதிரி பேசியிருக்கலாம், 4 பேர் பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசிருக்கலாம், எப்படிப்பா வீட்லயே இருக்குங்க அப்படின்ட்டு. வீட்டுல இருக்கிறதா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து அந்த ஒரு வேலை இல்லாம அப்படியே வீட்லயே இருந்து அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நம்ம தனக்குள்ளேயே ஒரு கஷ்டம் இருக்கும், என்னடா நம்ம இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ பிரியமான தேவனே, தேவஜனமே, நாம் வேதத்தின் பிரியமாயிருந்து, பிரியம் அதை லவ் பண்ணி அந்த ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடக்கும்போது தேவனமே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் அவன் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலை கூட நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே, இந்த துன்மார்க்குடைய ஆலோசனை நடாதபடி ஆண்டவரே, மற்றவங்களுக்கு எப்ப தீங்கு செய்யலாம் நினைக்கிற இந்த மாதிரி ஆட்கள் எடுத்து எங்களை பிரித்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளாய் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வெளியில ஆண்டவர் இத்தனை நாள் எங்களுடைய நண்பர்கள் அப்படி இருக்கலாம், ஆனாலும் அப்படியாப்பட்ட நண்பர்களிடத்துல எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பாவிகளை ஆண்டவரே, பாவிகள் நாங்கள் சேராமல், அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டிலும் பாவங்கள் படுத்தில்லாதபடி நாங்கள் நன்மை செய்யதாக, தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்று சொன்னது போல் நன்மையை நாங்கள் செய்யத்தக்கதாக கிருபை செய்யும் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் பரியாசக்காரர்கள் ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவரே, உலகத்திலே ஆண்டவரே பரியாசக்காரர்கள், சொந்த குடும்பத்திலே பரியாசம் பண்ணலாம், நண்பர்கள் பரியாசம் பண்ணலாம், உற்றார் உறவினர் பரியாசம் பண்ணலாம், வேலை செய்கிற ஸ்தலத்தை ஏளனமாக நினைக்கலாம் ஆண்டவரே. இந்த பரியாசம் பண்ணுகிற இந்த ஜனங்களிடத்திலும் ஆண்டவரை நாங்கள் சேராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, அதை விட்டு விலக்கி அவர்களிடத்தில் நாங்கள் இல்லாமல் எங்களை உங்களுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, சங்கீதக்காரன் எப்படி ஆண்டவரே எதை குறித்தும் கவலைப்படாமல் இரவும் பகலும் தானித்தார் ஆண்டவரே.
அது மட்டும் இல்லாமல் தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்தி சந்திய மதியானம் 3 வேளையும் ஜெபித்தார் ஆண்டவரே. 3 வேளையும் ஆண்டவரே உம்முடைய சாயலாக ஆண்டவரே எல்லா காரியங்களும் படித்ததுனாலே நீ அவருக்கு ராஜ்யத்தை வெளிப்படுத்தினீர். இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பது எதிர்கால 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி இருக்கும் என்று கர்த்தர் நீர் காமித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவர் இந்த கேமன் தேசத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இங்கேயும் இப்படியாப்பட்ட இந்த ஜனங்களுக்கு எங்களை பிரித்தெடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர். சித்தத்தை செய்யதாக வேத வசனங்களை தியானித்து ஆண்டவர் நீர்க்காலில் ஓரமாய் நாங்கள் நடப்பட எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வேலைக்காக நாங்கள் அலைஞ்சிருக்கலாம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் மற்ற காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தேவைகள் இருக்கலாம் ஆண்டவரே. சில தேவைகளுக்காக இருக்கலாம், பிஆர்காக இருக்கலாம், மற்றும் ஆண்டவரே மற்ற வீடு வாங்கக்கூடிய பண தேவையாக இருக்கலாம், மற்ற மெடிக்கல் செலவாக இருக்கலாம், மெதுவாக படிப்பு செலவாக இருக்கலாம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. காலவெளியிலே பாக்கியவான் என்ற டைட்டிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, துன்மார்க்கரோ காற்று பதறிக்கும் பதரை போல செல்கிறார்கள். அப்படி இல்லாமல் எங்க தேவ ஆவியானவர் இந்த காலையில் நாங்கள் பாக்கியவான் the blessed is the man என்றது போல ஆண்டவரே வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது போல நாங்கள் பாக்கியவானா இருக்க எங்களை தகுதிப்படுத்துகிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே நீரே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வாதமாய் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், அனைவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.